முருகா சரணம். நாவில் சரஸ்வதியின் துணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேங்க, யூகேலேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ பாம்பன் சுவாமிகள் பற்றியது. அருணகிரிநாதரை விட பாம்பன் சுவாமிகளை தெரிந்தவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லணும். எனக்கு பாம்பன் சுவாமிகள் ரொம்ப ரொம்ப பிடித்தமானவருங்க. என்னென்னா, அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருப்பார். அவர்கிட்ட ஒரு தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாம்பன் சுவாமிகள் கிட்ட. அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நல்ல பிக்சரோடு காட்டணும் அப்படின்னு சொல்லி நானே பிக்சர் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தேடும்போது, அதிர்ஷ்டவசமாக எனக்கு பாம்பன் சுவாமிகள் .net அப்படிங்கிற வலைத்தளத்தில் அந்த அப்படியே ஒரு அத்தனை பிக்சரையும் சேர்ந்து ஒரு தொகுப்பாக போட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, அந்த பிக்சரோட உதவியோட உங்களுக்கு இப்போ நான் அவங்களோட இந்த சுவாரஸ்யமான சம்பவங்களெல்லாம் ஒன்று ஒன்றா வேகமாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களின் வாழ்க்கையும் உங்கள் வம்சத்தையின் வாழ்க்கையும் நல்ல விதமாக மாற்றக்கூடிய பல பயனுள்ள பதிவுகள் நம்மளோட சேனலில் வந்துட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க கண்டிப்பாக சந்தோஷமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்காக வருத்தப்பட மாட்டீங்க. பாம்பன் சுவாமிகள் ராமேஸ்வரத்தில் 1848 இருந்து தோராயமாக 1851 நடுவில் ஏதோ ஒரு இலைக்கான காலகட்டத்தில் பிறந்தவர். பாம்பன் அப்படிங்கிற ஊரில் பிறந்தனால தான் இவருக்கு பேர் பாம்பன் சுவாமிகள். அவங்க அப்பா சாத்தப்பிள்ளை ஒரு சிவன் கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர். அவங்க அம்மா செங்கமலத்தால். பாம்பன் சுவாமிகளோட ஒரிஜினல் பேர் அப்பாவு. அதுக்கப்புறமா அவர் பாம்பன் சுவாமிகள், அப்புறம் குமரகுருபரதாசன் அப்படின்னு அவர் எல்லாராலையும் அன்புடன் அழைக்கப்பட்டார். எல்லோரையும் போலவே அவங்க அம்மா அப்பா அவரை ரொம்ப அன்புடன் பாசத்துடன் வளர்த்து அவரை ஒரு பள்ளியிலையும் சேர்க்குறாங்க. அங்கே அவர் தமிழ் நல்லா கற்றுக்கிறாரு. அப்போவே அவரோட தமிழ் புலமைக்காக நிறைய பரிசுகள் ஸ்கூலில் வாங்குறாரு. ரொம்ப சின்ன வயசுலேயே சேதுராம ஐயர் அப்படிங்கிற குடும்ப நண்பர் இவர்கிட்ட இருக்கிற ஒரு தெய்வீகத்தன்மையும் அவரோட புலமையும் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. சேதுராம ஐயர் அப்பா அவர்களை கூப்பிட்டு ஒரு நாள் விஜயதசமி அன்னைக்கு என்ன பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பாவும் அவங்கள போய் பார்க்குறாங்க. ராமேஸ்வரத்தில் இருக்கிற அக்னி தீர்த்தத்தில் 3 தடவை அவரை முங்க வச்சு அவருக்கு சடாட்சர மந்திரத்தை குரு உபதேசம் பண்ணுறாரு. இது பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம். அவர் வாழ்க்கையை துறவரத்தில் போகிறதுக்கு இதுதான் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகள் சின்ன வயசுலேயே, அதாவது ஒரு 12-13 வயசுலேயே எந்நேரமும் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பாராம். ஒரு நாளைக்கு 36 தடவை பாராயணம் பண்ணுவாராம். அந்த சமயத்தில் அவருக்கு அதே மாதிரி இவருக்கும் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. ஒரு நாள் பொழுது விடியுது. இவர் ஒரு தென்னந்தோப்புக்கு போகிறாரு. அங்கே வடக்கு பார்த்து உட்கார்றாரு. கையில் இருக்கிறது கந்த சஷ்டி கவசம். இது மாதிரி எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனை ஓலையையே எழுத்தாணியாகவும் பனை ஓலையை ஏடாகவும் கொண்டு எழுதலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது வானத்தில் இருந்து கங்கையை சடையிற் பறித்து அப்படிங்கிற ஒரு மங்கள ஒலி அவருக்கு கேட்குது. அதனால் அதையே முதல் அடியாக வைத்து அவரோட முதல் பாட்டை எழுதுகிறாரு. இது வரைக்கும் குமரகுருதாச பாடத்தொகுப்பில் இதுதான் முதல் பாடலாக இருக்குது. அவர் அதே மாதிரி அருணகிரிநாதரோட பெயரை வைத்து தான் ஒரு பாட்டை முடிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். ஏன்னா இவருக்கு அருணகிரிநாதரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை ஒரு மானசீக குருவாகவே வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லணும். இப்படி பாட்டு எழுத ஆரம்பித்த அவருக்கு ஒரு நாள் முருகப்பெருமானே கனவுல சாதத்தோட பால் கலந்து உருண்டையாக பிடித்து அவருக்கு கொடுத்துருக்காரு சாப்பிட. அந்த கனவுக்கு அப்புறமா தான் இவருக்கு கவிப்புலமே ரொம்ப அதிகமாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது அவரே எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. இப்படி இவர் அழகாக பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது இவரோட ஆசிரியர் முனியாண்டி பிள்ளை அப்படிங்கிறவர் முனீஸ்வரன் சாமியை பற்றி எனக்கு பாட்டு எழுதி கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பாம்பன் சாமிகள் தயங்கியிருக்காரு. முருகனை தவிர நம்ம வேறு சாமிக்கு எழுதுறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இந்த முனீஸ்வரன் அப்படியே நீ முருகனாக நினச்சிட்டு நீ இப்போ பாட்டு எழுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பாம்பன் சாமிகள் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு. இது நடந்த இடம் பார்த்திங்கன்னா குந்துக்கல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில். அதனால் இந்த பாட்டுக்கு குந்துக்கல் பதிகம் அப்படிங்கிறது பேர். இப்படி போயிட்டு இருக்கும்போது சுவாமிகளுக்கு துறவரத்து மேலே கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகுது. அவரோட வயசு 25 ஆகுது. ஆனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு இவங்க பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சேதுராம ஐயர் இவருக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறாரு. அவர் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவருக்கு ஒரு சைடு துறவரத்து மேலே இருக்கிற ஈடுபாடு குறையவே இல்லை. அந்த தம்பதிகளுக்கு 3 வருடங்களில் 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க. 2 பையன், ஒரு பொண்ணு. ஒரு தடவை அவங்க பொண்ணுக்கு பயங்கரமாக காய்ச்சல் வருது. அப்போது சுவாமிகள் தியானத்தில் இருக்காங்க. அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் பாப்பாவுக்கு திருநீர் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவாமிகள் இல்லை, என்னோட தியானத்தை கலைக்காத,
நீ போய் முருகனை வேண்டிக்கோ, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்திலே இருந்திருக்காரு. தியானம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கா. உடம்பு வந்து பரிபூர்ணமாக குணமாயிடுச்சு. இவர் வந்து கேட்டிருக்காரு, எப்படி வந்து பாப்பாவுக்கு சரியாச்சு அப்படின்னு. அப்போ சொல்லியிருக்காங்க, ஒரு துறவி மாதிரி ஒருத்தர் வந்தார். அவர் வந்து விபூதி வச்சு விட்டுட்டு போனார். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து காய்ச்சல் சரியாயிடுச்சு, அவள் தூங்கிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்தது சாட்சாத் முருகனே தான். இப்படி தான் அவர் இல்லறத்தில் இருந்தபோதும் ஒரு பக்கம் துறவரத்துலேயும் ஈடுபாடு வச்சுட்டே இருந்தார். இந்த ஆசையில் அவர் என்ன பண்ணார், அவர் பழனிக்கு போய் அதிலிருந்து அவரோட துறவரத்தை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் பழனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய நெருங்கிய நண்பர் அங்கமுத்து பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காரு. அவருக்கு இவரோட நோக்கம் புரிஞ்சு போய் இவர் தடுக்க பார்க்குறாரு. இல்லை, முருகன் உனக்கு அழைப்பு விடுத்தா மட்டும்தான் நீ அங்கே போகணும், முருகன் உனக்கு வந்து அழைப்பு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் அந்த முருகன் மேலே இருக்கிற அந்த அதீத ஆசையினால, ஆமாம் முருகன் தான் என்னை வர சொன்னார் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறாரு. இங்கே தான் அவர் முருகன் கிட்ட மாட்டிக்கிறாரு. முருகனுக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்து அவர் முன்னாடி தோன்றி ரொம்ப கோபமாக அவர்கிட்ட, நான் உன்னை வர சொன்னனா, நீ ஏன் பொய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கேட்குறாரு. சுவாமிகள் நடுங்கி போய் உடனே மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ முருகனுக்கு அந்த கோபம் குறையாம, இல்லை இனிமே நீ பழனிக்கு நான் சொன்னால் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, கடைசி வரைக்கும் பாம்பன் சுவாமிகளுக்கு பழனிக்கு போகிற உத்தரவு வரவே இல்லை. இதற்காக அவர் பிழை பொறுக்க முறையீடு அப்படின்னு ஒரு பாடலும் எழுதி முருகன்கிட்ட வேண்டி பார்க்குறாரு. ஆனால் முருகனோட மனசு இறங்கவே இல்லை. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படிங்கிறது அது நம்மளோட எம்பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். இதிலிருந்து சுவாமிகள் எல்லோருக்கும் முருக பக்தியை வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. இங்கே எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அவர் முருகனிடம் வேண்டும்போது இவரை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும், முருகனை கும்பிடும் எல்லாருக்கும் அவருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே மனசார வேண்டுவார். அந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு உண்மையாகவே ஒரு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலி. இந்த சமயத்தில் ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு தடவை இவர் கரடுமுரடான பாதையில் போகும்போது இவர் பயங்கரமாக முள் கல்லெல்லாம் குத்திடுது. ஆனாலும் வலியை தாங்கிட்டு கஷ்டப்பட்டு நடந்து போகிறாரு. அடுத்த நாள் காலையில் செருப்பு தைப்பவர் ஒருத்தர் வந்து வேறு ஊர்லேருந்து வந்து நேற்று நைட்டு அவர் கனவுல முருகர் வந்ததாகவும் உங்களுக்கு ஒரு செருப்பு வந்து தைத்து கொடுத்துக்க சொன்னதாகவும் கனவு கண்டதாக சொல்லிட்டு ஒரு செருப்பு எடுத்துகிட்டு வராரு. அந்த ஒரு ஜோடி செருப்பு எடுத்து போட்டு பார்த்தா கரெக்டாக இவரோட கால் சைஸ்க்கு அளவாக இருக்குங்க. இதில் நமக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னா, சின்ன முள் கல் குத்துற அந்த துன்பத்தை கூட முருகன் பொறுத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு தெரியுது. அதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம சுவாமிகள் அவர் மேலே வச்சிருந்த அளவு கடந்த அதிதீவிர பக்தி தான் காரணம். இதுக்கு நடுவில் எப்போ வந்து பழனி போக வேணாம் அப்படின்னு முருகன் சொன்னாரோ அப்போவே எலுமிச்சை, உப்பு, காரம் இது மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து சுவாமிகள் விட்டுட்டாரு. அவர் தினசரி சாதத்து கூட பச்சை பயிரும் நெய்யும் கலந்த ஒரு கவலம் உருண்டை மட்டும்தான் அவர் சாப்பிடுவாராம். வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாராம். அது ஒரே ஒரு வேளை தான் சாப்பிடுவாராம். மத்தியானத்துக்கு முன்னாடி சாப்பிடுவாராம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் சாப்பிடுவாராம். ஒரு வேளை அவரால் சாப்பிட முடியலன்னா அந்த நாள் வந்து சாப்பிடவே மாட்டாராம். அதுக்கு அடுத்த நாள் தான் சாப்பிடுவாராம். இதனால் என்னாச்சு, அவரோட உடம்பு நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. அப்போ வந்து டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி அவரோட அந்த உணவு பழக்கத்தை மாற்றிக்க சொன்னாலும் இவர் வந்து அந்த உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்ள அவர் தயாராகவே இல்லை. சுவாமிகளுக்கு சாமி கும்பிடும்போது ஒரு பழக்கம் இருக்குது. கொடிமரத்து முன்னாடி சாஷ்டாங்கமாக முழு உடம்பும் தரையோட தரையாக பட்டுட்டு, இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி இப்படி தான் விழுந்து கும்பிடுவாராங்க. இனிமே தான் சுவாமிகளோட வாழ்க்கையிலேயே மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது. நம்ம அதுக்குள்ளே போகிறோம். பிறப்பன் வலசை அப்படிங்கிற ஒரு ஊரில் கடல்கிட்ட ஒரு சுடுகாட்டு கிட்ட மணல் வெளியில் ஒரு சதுரமாக குழி தோண்டி அதை சுற்றியும் முள்ளை போட்டுட்டு நடுவில் உட்காந்து ஒரு தியானத்தை ஆரம்பிக்கிறாரு. முருகனா நேரில் வந்து உபதேசம் பண்ணால் மட்டும்தான் இந்த நான் தியானத்தை நான் முடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு அவர் ஒரு தீவிரமாக ஒரு தியானத்தை ஆரம்பிக்கிறாரு. 5 நாள் ஆகுது. 5 நாளில் பார்த்திங்கன்னா அங்கிருந்த துர்ராவிகளெல்லாம் வந்து பயமுறுத்துது. இவரெல்லாம் சடாச்சர மந்திரம் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் விரட்டுறாரு. ஒரு முனி வந்து இவரை தூக்கிட்டு போகவே வந்து தான் சடாச்சர மந்திரத்தை சொல்லவும் ஓடி போயிடுச்சான். ஒரு பாம்பு வந்து தான் அதை கண்டும் இவர் பயப்படலையாம். இப்படியா போயிட்டு இருந்திருக்குது. 6வது நாள் நம்ம அப்பன் முருகன் அருணகிரிநாதரோடையும் அகத்தியரோடையும் நடுவில் நின்று இவருக்கு காட்சி கொடுத்து இவருக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கூட இவர் தியானத்தை விடவே இல்லை. 35 நாள் அந்த தியானத்தை தொடர்ச்சியாக பண்ணியிருக்காரு. அப்போது 35வது நாள்
சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வானத்தில் மிகப்பெரிய அசிரீரி ஒன்று தோன்றி, நீ எழுந்திரு, உன் தவம் போதும், தவத்தை கலைத்து எழுந்திரு அப்படின்னு ஒரு குரல் பயங்கரமாக கேட்டிருக்கு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை மாட்டேன், எங்கள் அப்பன் முருகன் சொன்னால் மட்டும்தான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உன் முருகன் தான் வந்திருக்கிறேன், நான் தான் சொல்கிறேன், தவத்தை கலைத்து விட எழுந்திரு அப்படின்னு சொல்லி அந்த குரல் சொல்லியிருக்கு. அதுக்கு அந்த முருகனே சொன்னதுக்கப்புறம் தான் இவர் தவத்தை முடிச்சுட்டு இவர் எழுந்து வந்தார். இவருடைய சீடர்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இது. அந்த ஊருக்கு பேர் பிறப்பை அறுக்கும் பிறப்பன் வலசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சம்பவத்திலிருந்து தான் பாம்பன் சுவாமிகள் அவரோட பிறவாமை என்னும் வரத்தை முருகனிடமிருந்து நேரடியாக பெற்றார் அப்படின்னு எல்லோரும் நம்புகிறாங்க. இதுக்கப்புறம் முழுதாக துறவரம் பூண்டு முருகன் சுவாமிகளை அவரோட எல்லா தலங்களுக்கும் அழைப்பு விடுக்கிறார். அப்போது அவர் குமரகோட்டம் போகிறதுக்காக முருகனே வழிகாட்டியதாக ஒரு வரலாறு இருக்குது. இது மாதிரி எல்லா தலங்களுக்கு போகும்போது தான் ஒரு தடவை திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தெரிஞ்சவங்க வீட்டில் இவர் தங்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பையன் மூட்டை பூச்சியை இவர் கண்ணு முன்னாடி நசுக்கி கொண்டுட்டானாமா. அதுக்கு சுவாமிகள் ரொம்ப வருத்தப்பட்டு, இப்படி ஒரு கொலை பண்ணிட்டியேப்பா அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டில் ஒரு இழவு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அவர் சாப்பிடாம இருந்தாராமா. அவ்வளோ தூரம் அவர் மற்ற ஜீவன்கள் மேலே அவ்வளோ கருணையோடு இருந்திருக்காரு. இப்படியாக அவர் எல்லா ஸ்தலங்களுக்கு போகும்போது சென்னைக்கும் வந்திருக்காரு. அங்கே தினசரி அவர் திருவல்லிக்கேணி பீச்சுக்கு போவாராமா. யார் கூட நினைக்கிறீங்க? நம்ம திருவிக்கா, சின்னசாமி ஜோதிடர் இவங்களோட போயிட்டு வடமொழியில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் அவர் தமிழில் மொழிபெயர்த்து இவருக்கு விளக்குவாராமா. அவர் சேதுராம ஐயரோட அறிவுரைப்படி வடமொழியும் கற்றுக்கிட்டு அதுலேயே தமிழில் மொழிபெயர்த்து மற்றவர்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்கிற அந்த புலமையும் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சமயத்தில் சென்னையில் ஒரு தடவை இவர் வயது 73 இருக்கும்போது குதிரை வண்டி ஒன்று இவரோட கால் மேலே ஏறி கால் நசுங்கிடுது. அந்த உடைந்த காலை டாக்டர்கிட்ட காட்டி இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இவரை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போது அங்கே இருந்த ஆங்கிலேய மருத்துவர் ஒருத்தர் பார்த்துட்டு, இல்லை ஒரு வயசு ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால் இது சரி பண்ண முடியாது, நம்ம காலை கட் பண்ணால் தான் அந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் பரவாமல் இருக்கும், அதனால் இவர் காலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் இருந்த மிக நெருங்கிய சீடர் சின்னசாமி ஜோதிடர் பதறி போயிடுறாரு. இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே இவர் பாமன் சுவாமிகளோட வீட்டுக்கு சென்று அங்கே இருக்கிற சீடர்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சண்முக கவசம் விடாமல் பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சண்முக கவசம் பாமன் சுவாமிகள் எழுதிய எல்லோருக்கும் நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு மிக மிக அருமையான ஒரு நூல். அதனால் எல்லாரையும் நிற்காம பாராயணம் பண்ணுறாங்க. சின்னசாமி ஜோதிடரும் அதில் கலந்துக்கிறாரு. அவரும் நிற்காம பாராயணம் பண்ணும்போது அவர் கண்ணு முன்னாடி தக தகன்னு ஒலிக்கிற மாதிரி ஒரு வேல் சுவாமிகளோட காலில் உள்ள ஊடுருவி போய் வெளியே வர மாதிரி ஒரு காட்சியை அவர் கண்ணு முன்னாடி பார்க்குறாரு. அவர் கண்ட காட்சியை பார்க்கும்போது அவருக்கு கண்டிப்பாக சுவாமிகளோட கால் முருகர் சரி பண்ணிடுவார் அப்படி சொல்லி நம்பி இவர் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அங்கே போய் சுவாமிகளை பார்க்கும்போது அவர் ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு இருந்திருக்காரு. கால் பரிபூர்ணமாக குணமாயிருக்கு. அப்போது டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கு. இவர் கால் அதுவே சரியாயிடுச்சு, இது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது சின்னசாமி ஜோதிடர் இதெல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் இவரை இன்னும் 2-3 நாள் கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் போனதுக்கப்புறமா பாமன் சுவாமிகள் தனியாக படுத்துட்டு இருக்கும்போது அவர் கண்ணு முன்னாடி 2 மயில் அவரோட வார்ட்லேயே அவர் மிக உயரமான இடத்துல 2 மயிலும் தோகை விரித்து நடனம் ஆடி இருக்குது. அவர் அதை கண்ணு முன்னாடி பார்த்துட்டு என்ன ஒரு கருணை அப்படின்னு நினச்சிட்டு அவர் சைடில் திரும்பி பார்க்கும்போது அங்கே பாலமுருகன் பாம்பன் சுவாமிகள் பக்கத்திலேயே படுத்திருக்காரு. அவர் கையில் வேலோடு பிடிச்சிட்டு படுத்திருந்தாராமா. நம்ம மனக்கண் முன்னாடி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அவர் ஒரு நம்ம கிட்டையே பாலமுருகன் கையில் வேலோடு படுத்திருந்தா எப்படி இருக்கும்? அப்போ சுவாமிகள் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தால் அந்த விஷயம் அவருக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா தெரியும். அது அந்த ஃபோட்டோவில் இந்த பெயிண்டிங்கில் அப்படியே அதை காட்டியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். அப்புறம் ஒரே செகண்டில் அந்த மயிலும் சரி அந்த பாலகனும் எல்லாரும் காணாமல் போயிட்டாங்க. அதிலிருந்து சுவாமிகளுக்கு கம்ப்ளீட்டாக பரிபூர்ணமாக சரியாயிடுச்சு. அந்த வார்டில் இவரோட ஃபோட்டோவை இன்னும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1929 சுவாமிகள்
சின்னசாமி ஜோதிடர் கூப்பிட்டு திருவான்மியூரில் கொஞ்சம் வேகமாக ஒரு இடம் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சின்னசாமி ஜோதிடரும் ஒரு இடம் பார்த்து அதை பதிவு பண்ணுறாரு. சுவாமிகள் அவர் ஜீவசமாதி அடைய போகிறத முடிவு பண்ணிட்டு யாரிடமும் சொல்லாமல் மே 30 1929 ஜீவசமாதி அடைகிறாரு. அதை அவர் யாருக்குமே சொல்லலை. ஆனால் அந்த காரணத்துக்காக தான் அவர் திருவான்மியூரில் இடம் பார்க்க சொன்னார் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சுது. இப்போது பாம்பன் சுவாமிகளோட பிறந்ததுலேருந்து அவரோட ஜீவசமாதி வரைக்கும் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் பார்த்தோம். ஆனால் அவர் எழுதின அந்த பாடல்கள் பற்றி நம்ம பெருசாக ரொம்ப பேசலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதோட சிறப்புகளெல்லாம் ஒரு வீடியோவில் சொல்ல முடியாதுங்க. ஒன்றையும் தனித்தனி வீடியோக்களில் தான் சொல்லணும். அவர் மொத்தம் 6666 பாடல்கள் எழுதியிருக்காரு. அதில் நம்ம எல்லோருக்கும் பிரசித்தி பெற்றது சண்முக கவசம், சஸ்திரபந்தம் அப்படிங்கிற சித்திரக்கவி முறை, அதுக்கப்புறம் பஞ்சாமிர்த வண்ணம், குமாரஸ்துவம், இது மாதிரி நிறைய பாடல்கள் நிறைய பேருக்கு நிறைய அதிசயங்கள் பண்ணியிருக்கு. அதோடைய சக்தி கணக்கே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லணும். அதில் குறிப்பிட்டு சண்முக கவசம் நிறைய பேர் வாழ்க்கையை நம்ம காப்பாற்றிருக்கு. அதை பற்றி நம்ம தனி வீடியோக்களில் இன்னும் விலாவரியாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, பாம்பன் சுவாமிகள் நிறைய பதிகங்கள் எழுதியிருக்காரு. அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க. எனக்கு பாம்பன் சாமிகள்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், எல்லாருக்காகவும் அவர் பாடல் இயற்றி முருகனிடம் வேண்டும் போதே இதை பாடும் எல்லோருக்கும் அவருடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி முருகனோட கருணை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார அவர் வேண்டனதும் சரி, அவரோட பக்தியோட ஆழமும் அந்த தீவிரமும் சரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை. அதான் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.